இந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங், வாக்கிங், ஜாகிங், ஜிம்னு இருக்கிறச்ச எதுக்காக நான் இந்த யோகாவை கற்றுக்கணும்? இந்த யோகாவில் அப்படி என்ன இருக்குது? ஒரு சாமானியமாக இருக்கிற ஒரு உடல் பயிற்சிக்கு, யோக பயிற்சிக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு வித்தியாசம் இருக்குது. சாமானியமாக உடல் பயிற்சின்னா நம்ம தசை எலும்பு பலப்படுத்துறதுக்காக செய்கிற ஒரு பயிற்சி. ஆனால் யோக பயிற்சியில் இந்த தசை எலும்பு பலப்படுத்துகிற செயல் கட்டாயமாக நடக்கும். ஆனால் அதுக்கு மீறி நம்ம உடலுக்குள்ளே இருக்க உறுப்புகள் கூட நாம் பயிற்சி செய்யப்படுத்த முடியும். நம்ம ஈடுபாடு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுற உடலில் இருக்கிற பாகங்கள் கூட நாம் பயிற்சிக்கு கொண்டு வர முடியும். அது எல்லாமே நம்ம கவனத்தில் கொண்டு வந்து நாம் நினச்ச மாதிரி நடக்கிற மாதிரி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டால், இந்த உடல் வெறும் தசை எலும்பு மட்டும் இல்லை, இதில் ஆழமான சில அம்சங்கள் இருக்குது. ஒரு மனிதன் நல்லபடியாக வாழணுன்னா அவனை உடல்நிலை மட்டும் இல்லை, அவனை உள்நிலை, அவனை மனநிலை எல்லாமே ஒரு முழுமையான நிலையில் நடக்கிற தேவை இருக்குது. யோக பயிற்சின்றது எப்படின்னா, நீங்கள் ஒரு சோதனை பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் கை கீழ்முகமாக வச்சு சுவாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக நடக்கும். மேல்முகமாக வச்சு சுவாசம் எடுத்திங்கன்னா அது இன்னொரு விதமாக நடக்கும். இந்த அளவுக்கு இந்த ஒரு மனிதனுடைய உடல்ன்றது எவ்வளோ சூக்ஷ்மமாக உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா, அதோடைய அடிப்படை, அது உருவாக்கப்பட்டிருக்க அடிப்படையான விஞ்ஞானம் புரிஞ்சு உருவாக்கின ஒரு பயிற்சி யோக பயிற்சி. இது முழுமையாக நாம் உபயோகப்படுத்த நம்ம மனிதன் தன்மைன்றது நாம் ஒரு முழுமையான நிலைக்கு மலர்றதுக்கு நாம் ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும்.